ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஃபயர் ஆஃப் காட் என்ற செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சி. தேவனுடைய அக்கினி என்ற தலைப்பில் இதற்கு முந்தி ஒரு 3 பாகங்களை பேசியிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியை கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த ஃபயர் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, இதை குறித்த லிங்க் தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். இந்த நாளிலே ஆவியான் அந்த பரிசுத்த அந்த அக்கினியினுடைய தன்மைகள் என்ன ஏற்கனவே பேசியிருக்கிறேன். விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இட் ரிஃபைன்ஸ். உன்னுடைய தன்மை என்னவென்றால், களிம்பு நீங்கி, அசுத்தம் நீங்கி ஒரு சுத்தத்தை தருகிறது. அழுக்கு நீங்கி, வாசிக்கிறேன் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3:13 The fire refines. அவனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், ஏனில் அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். அக்கினியினாலே. இட் ரிஃபைன்ஸ் யுவர் லைஃப். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற வார்த்தை, நானும் பரிசுத்தவான், நானும் பரிசுத்தவான், நானும் பரிசுத்தவான். எல்லாரும் பாடுகிறோம், பறந்திடுவோம், நாம் பறந்திடுவோம். அன்பானவர்களே, ஆவியான் பரிசுத்த அந்த ஃபயர் ஆஃப் காட், தேவனுடைய அக்கினி தான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும். அந்த வார்த்தையிலே பாருங்கள், அது அக்கினியிலே வெளிப்படுத்தும். அது எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அந்த ஃபயர் ஆஃப் காட், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது மகிழ்ச்சியை தருகிறது, அது சந்தோஷத்தை தருகிறது, நம்மை உருவாக்குகிறது. அதே வேளையில நாம் எத்தன்மை உள்ளவர்கள் என்பதை தேவனுடைய அக்கினி வெளிப்படுத்துகிறது. எனவேதான் தேவனுடைய அக்கினி, அதாவது the fire of God, பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏன் அது முக்கியம்? அது என்னுடைய வேலைப்பாட்டை வெளியாக்கும். நான் எப்படிப்பட்ட நபர்? எல்லாரையும் நாம் ஏமாத்தலாம், சொல்லிக் கொள்ளலாம், நான் அப்படி, நான் இப்படி, நான் இப்படி. யாருமே தங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ளுவதில்லை. தான் செய்த தவறை நெவர், ஒருவரும் அல்ல. நான் அப்படி அல்ல, நான் செய்யவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அன்பானுடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். இன்றைக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் கணிக்கவே முடியவில்லை. மேடையிலே முழங்குகிறார், ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் அலங்கோலமான வாழ்க்கை வாழ்கிறார். The fire of God will reveal, it defines your life. தமிழில் எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினியானது சோதிக்கும். என்னையும் சோதிக்கும், அது உங்களையும் சோதிக்கும். இன்றைக்கு அபிஷேகம் என்பது குதிப்பதற்காக அல்ல, மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல. நான் பரிசுத்தவான், நீதிமான் அல்ல. அது எதற்காக என்று சொன்னால், நான் எத்தன்மை உள்ளவன். அந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எத்தன்மை உள்ளவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எத்தன்மை உள்ளவர்கள். வாட் கைண்ட் ஆஃப் மேன் யூ ஆர், வாட் கைண்ட் ஆஃப் உமன் யூ ஆர். நீங்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்பதை அக்கினி சோதிக்கும். எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன், the fire of God, it refines. அடுத்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், it purifies. அது அன்பானவர்களே, அது என்ன? அதே வசனம், அதே 1 கொரிந்தியர் 3:13 it purifies. அது என்ன செய்கிறது சொன்னால், என்னை சுத்தம் பண்ணுகிறது. இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 4:4 ஏசாயா 4:4 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த பரிசுத்தாவின் அக்கினி என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னை ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவனாய் மாற்றுகிறது. இட் ரிஃபைன்ஸ். என்னை ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவனாய் என்னை மாற்றுகிறது. சில நேரங்களில் அது அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில 2 காரியங்களையும் செய்கிறது. உடைக்கிறது, உருவாக்குகிறது. இட் மெல்ஸ், உருக்குலையை செய்கிறது. ஆனால் அதே வேளையில ஏசாயா 4:4 ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவனாய் உங்களை என்னை மாற்றுகிறது. எத்தனை பெரிய மேன்மை! அது மட்டுமல்ல, அந்த பெயர் எழுதப்படும் போது ஒரு புதிய பெயரை ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அந்த பரிசுத்தம் என்று சொல்லப்படுவதற்கு பரிசுத்த ஆவியின் அக்கினி தேவை. ஆரம்பத்திலே சொன்னேன், இட் பியூரிஃபைஸ். நாட் ஓன்லி பியூரிஃபைஸ், இட் ரிஃபைன்ஸ். நீங்கள் எத்தன்மை உள்ளவர்கள் என்பதை அக்கினியான சோதிக்கிறது. 3வது, அதே சகரியா புஸ்தகம் 13:9
நான் அதை அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அன்பு தேவ பிள்ளையே, பசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில செய்கிற மகத்துவமான காரியம் என்னவென்றால், வெள்ளியை உருக்குகிறது போல பொன்னை புடமிடுகிறது போல நான் அவர்களை புடமிடுவேன். இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற வார்த்தை. You want to refine you. இந்த ரிஃபைன் என்ற வார்த்தை இருந்தால் ரெஃபர்மேஷன் என்ற வார்த்தை வந்தது. உங்களை உருவாக்க, உங்களை புடமிட. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். அடுத்த வார்த்தை, அவருடைய விண்ணப்பத்தை கேட்பேன். மூன்றாவது, என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எத்தனை பெரிய மேன்மை! என் ஜனம் என்று சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இங்கே நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், இட் பியூரிஃபைஸ் மீ. இதை ஒரு நாள் சுத்தம் பண்ணுகிறது. இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த இடத்துல பொன்னை புடமிடுகிறது போல என்னை அவர் புடமிடுவார். மல்கியா 3:2 மல்கியா 3:2 வேதம் சொல்லுகிறது, அவர் புடமிடுகளுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலும் இருப்பார். இஸ் அ ரிஃபைனர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை புடமிடுகிறவர். அவர் புடமிடுவது உடைப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. அந்த வார்த்தை சொல்லுகிறது மல்கியா 3:3 அந்த வார்த்தை, அவர் வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். யாரை சுத்திகரிக்கிறார்? பாவிகளை அல்ல, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை. திரையில் பாருங்கள், லேவியின் புத்திரரை அவர் சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவராய் இருக்கும்படிக்காகவும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். God refines and God purifies. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை உங்களுடைய சிந்தனைக்கு வைக்க விரும்புகிறேன். அவர் லேவியின் புத்திரரை, காரணம் அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அடுத்து பொன்னை போலவும் அடுத்து வெள்ளியை போலவும் அவர் புடமிடுவார். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய இந்த ஃபயர் ஆஃப் காட், தேவ அக்கினியின் இரண்டாவது வேலை நம்மை புடமிடுகிறது. அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு பரிணாமம். மூன்றாவதாக அந்த ஃபயர் ஆஃப் காட், பரிசுத்த அக்கினியினுடைய அந்த நன்மைகள் என்ன என்பதை தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அது நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத, அவசியமில்லாத, தேவனுக்கு பயன்படாத, தேவன் விரும்பாத எல்லாவற்றையும் இட் கன்சியூம்ஸ். அது ஒன்றுமில்லாமல் சுட்டெரிக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத, அவசியமற்ற, பயன்படாத ஏராளமான குப்பை கூலங்கள் கொட்டி கிடக்கிறது. இதை மாற்ற ஆவியான மாத்திரம்தான் முடியும். வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 9, 10, 11. நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். பெரிதான கட்டைகள். இந்த ரீசன் கவனியங்கள். அதுல 11 வசனம், அது களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி. அன்பானது பிள்ளையே, களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதனுடைய அழுக்கு உருகி. எசேக்கியேல் 24 அதிகாரம் 11 வசனம். உருகி அது நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வைப்பேன். நுரை நீங்கும்படி, அசுத்தம் நீங்கும்படி, களிம்பு நீங்கும்படி, அழுக்கு நீங்கும்படி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, த ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய அந்த வேலை என்னவென்றால், தேவையற்ற களிம்பு, அழுக்கு, ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, அது நீங்கும்படியாய். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, அது நீங்கும்படியாய். அடுத்த வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீங்கும்படி வெறுமையாக தழலின் மேல் அதை வைப்பார். ஏன் தெரியுமா? ஜனங்கள் பார்க்க, அது பயன்பட, அநேகருக்கு ஆஸ்பதமா இருக்க. அதைத்தான் தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 35 வசனத்துல இங்கே யோவான் ஸ்நானிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற, ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்குது கன்சியூம். நீங்கள் எரிந்து
அந்த கன்சியூம் ஆகும்போது வேதம் சொல்கிறது அந்த வெளிச்சத்திலே அநேகர் களி கூறுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ நினைக்கலாம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வெறுமை, ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த பாடுகள் இல்லை? இவையெல்லாம் ஒரே ஒரு காரணத்திற்காக, உன் வெளிச்சத்திலே அநேகர் களி கூற தேவன் விரும்புகிறார். அவர்கள் களி கூற வேண்டுமானால் நீ அக்கினிக்குள்ளே உன் களிம்பு நீங்க, உன் அசுத்தம் நீங்க, உன் அழுக்கு நீங்க தேவனை பயன்படுத்தபடி விரும்புகிறார். இதைத்தான் பாடுகிறோம், கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்து என்னை சுத்தம் செய்யும். ஏன் தெரியுமா? அநேகருக்கு நீ ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், அநேகருக்கு நீ பயன்படுகிற ஒரு பாத்திரமாய். God wants to purify, consume your life. அது மட்டுமல்ல, இந்த அக்கினி என்ன செய்கிறது? உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. ஆறாவது குறிப்பாக, அன்பானவர்களே, அக்கினி இதை சொல்லுகிற சொன்னால் உன்னை எச்சரிக்கிறது. உன்னை எச்சரிக்கிறது, இதை செய்யாதே, தொடாதே, ஆபத்து என்றால் the fire warns. தெரியும், இது சுடும். அக்கினுடைய தன்மை என்னவென்றால் உன்னை பாதுகாக்கிறது. அதாவது உன்னை எச்சரிக்கிறது. It warns you from the evil things. அந்த தவறுகளிலிருந்து, பாவத்திலிருந்து உன்னை அது எச்சரிக்கிறது. அடுத்த ஒரு குறிப்பு, ஆறாவது குறிப்பு, fire gives the energy, it generates, it gives the power. தமிழில் சொல்லுகிறேன், அக்கினியினுடைய தன்மை என்னவென்றால் சத்துவம் தருகிறது. மற்றவர்களுக்கு சத்துவம் தருகிறது. அது மட்டுமல்ல, ஒரு வல்லமையை உனக்குள்ளே உருவாக்குகிறது. மூன்றாவது, உங்களை முன்னோக்கி செல்ல உந்தி தள்ளுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், சத்துவமற்ற நமக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அநேக நேரங்களிலே நம் சத்துவம் இல்லை, பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, ஆராதிக்க பலன் இல்லை, ஊழியம் செய்ய பலன் இல்லை. ஆண்டு சொல்லுகிறார், ஐ வில் கிவ் மை பவர். இதுதான் சத்துவமற்றவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஃபயர் கிவ்ஸ் த எனர்ஜி. நாட் ஓன்லி கிவ் த எனர்ஜி, அதை சொல்ல, இட் ஜெனரேட்ஸ். அன்பானுடைய நமக்குள்ளே ஒரு வல்லமை தருகிறது, உத்வேகம். ஆண்டவருக்காக ஏதாகிலும் 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 செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த பசுத்தவான், இந்த தேவ மனிதர்கள் நாடு விட்டு நாடு வந்தார்களே, கடல் கடந்து நம்ம தேசத்துல வந்து தங்களையே தியாகம் பண்ணினவர்கள். த ரீசன், பவர் ஆஃப் காட். அந்த தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை அவளை உந்தி தள்ளிற்று, அவளை உருவாக்கினது. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக முன்னோக்கி செல்ல உதவி செய்கிறது, முன்னோக்கி உந்தி தள்ள உதவி செய்கிறது. இந்த அனைவருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டாக்னேட்டட், தேங்கி இருக்கிற வாழ்க்கை, முன்னேற்றமே இல்லை. அந்த நாள் எப்படி இருந்தாங்களோ அதே நாள் எப்படி இருக்கிறாங்க. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஜபத்திலே முன்னேற்றம் இல்லை, வேத வாசிப்பிலே முன்னேற்றம் இல்லை, ஊழியத்திலே முன்னேற்றம் இல்லை, எதுலையுமே முன்னேற்றம் இல்லை. கொடுப்பதில்லை. அன்னைக்கு அந்த 10 ரூபாய், இன்றைக்கு அதே 10 ரூபாய் தான். எதுலையுமே முன்னேற்றம் இல்லை, சுபாவங்கள்ல முன்னேறவில்லை, வாழ்க்கையில் எதுலையுமே ஜபத்துல முன்னேற. அந்த ஒரு சின்ன ஜபம், ஒரு சிறிய ஜபத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். எல்லாமே எல்லாமே எதுலையுமே ஒரு முன்னேற்றமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, that must be growth. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி இல்லை என்றால் தேவனுடைய படைப்புக்கு அர்த்தமே இல்லை. தேவன் உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். வாழ்விலே, வசனத்திலே, சுபாவங்களிலே, பண்புகளிலே, ஊழியங்களிலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வளர்ச்சியை எதிர்பார்க்கிற தேவன் அவரை ஏமாற்றமடை செய்ய வேண்டாம். The fire of God, தேவனுடைய அக்கினி, அதாவது என்னை முன்னோக்கி செல்ல உந்தி தள்ளுகிறது. இன்னைக்கு பாருங்களேன், நாளையதில் கூட அந்த கடைசி பெஞ்சு, அந்த கடைசி சீட்டு, கொஞ்சம் முன்னால் வந்து உட்காரணும். எத்தனையோ கூடுகையில சொல்லுகிறோம், முன்னால வாங்க, முன்னால வாங்க. கண்டக்டரும் பாஸ்டர் தான் சொல்றாங்க, முன்னால வாங்க. நீங்கள் முன்னோக்கி செல்வது யாருக்குமே அது மகிழ்ச்சி இல்லை, ஆனால் தேவனுக்கு மகிழ்ச்சி. God wants you to go forward. இதைத்தான் ஆங்கிலத்தில் நான் சொன்னேன், the power and motion. மோஷன் என்ற வார்த்தைக்கு ஒரு முந்தி தள்ளுவது, ஒரு அசைவு. அதனால ஆவியானவர் மட்டும்தான் வாழ்க்கையில செய்ய முடியும். ஏழாவதாக, அந்த அக்கினி பரவும். உங்களுக்குள்ளே மெய்யான அபிஷேகம் இருக்குமானால், அந்த அக்கினி இருக்குமானால், இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஒரு தாகம், ஒரு ஜான் நாக்ஸ்குள்ளே, ஒரு ஹட்சன் டெய்லருக்குள்ளே,
ஒரு வில்லியம் கேரிக்குள்ளே ஒரு தாகம், இட் ஸ்ப்ரெட். ஒரு வில்லியம் கேரியுடைய தாகம் இந்தியாவை மாற்றிற்று. ஒரு ஹட்சன் டெய்லர் சின்ன தேசத்தை மாற்றிற்று. சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த தேவமனுடைய அந்த தாகம், ரெய்னார்ட் போங்கே அவருடைய தாகம் ஆப்பிரிக்காவே மாற்றிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஃபயர் ஸ்ப்ரெட், அது பரவும். வேதம் சொல்கிறது, பரவி பலன் தருகிற ஆறுகளைப் போல. யோசேப்பு கனி தரும் செடி, அது பரவும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கடைசியாக அதை எப்படி பெற்றுக்கொள்வது? கவனிங்க. முதலாவது, அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஆஃப் காட்ஸ் பவர். தேவனுடைய அக்கினி அவசியம் என்பதை உணருங்கள். அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால், அந்த அக்கினி இல்லாவிட்டால், நான் சொன்னேனே, வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அழுக்கு மாறாது, களிம்பு நீங்காது, அசுத்தம் குறையாது, இருள் மறையாது, அப்படியே இருக்கும். யாருக்குமே நீங்கள் பயன்பட முடியாது. நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டுமானால் there must be a refine. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு தேவை. ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒரு கேள்வி, have you ever recognized the fire of God? ஆவியானவர் எனக்கு தேவை என்பதை இன்றைக்கு அறிந்திருக்கிறீர்களா? புரிந்திருக்கிறீர்களா? அதற்காக ஜெபித்திருக்கிறீர்களா? அறிந்து கொள்வது நல்லது, புரிந்து கொள்வது நல்லது, தாகம் நல்லது, அதை பெற்றுக்கொள்வது அதை விட நல்லது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் திணிக்க மாட்டார். நீங்கள் விரும்புங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அசுத்தங்கள் மாற, அசுத்தங்கள் நீங்க, பிரகாசிக்க, என் ஒளியிலே அனைவர் கலிகூற, ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, என் வாழ்க்கை அனைவருக்கு ஒரு இம்பாக்ட், என் வாழ்க்கை அனைவருக்கு ஒரு முன்மாதிரியான, என் வாழ்க்கையை பார்க்கும் அனைவருக்கு ஒரு இம்பாக்ட், என்னை போல மாற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை. பவுல் சொல்கிறான், என்னை போல ஆகுங்கள். உங்களை பார்க்கிறவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும், இவரை மாதிரி. புரிய நினைக்கிற உங்களுக்கு. ஆரம்ப நாட்களிலே நான் காலம் சென்ற டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள், சாம் கமலேசன் ஐயா அவர்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே அனைவருடைய செய்தியாளருடைய செய்தி, என்னை எம்எல் ஜபசிங் அவருடைய செய்தி, ஒரு இம்பாக்ட், ஒரு மாற்றம், ஒரு தாக்கம். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையாகிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாந்தம், உங்களுடைய அமைதி, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், the way you behave. சில பேரோட பேசினா இருக்கிற சமாதானம் போயிடும். வேண்டாம். your life should be impact to someone. யாரோ ஒருவருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற மனிதனாய் நீங்கள் மாற நான் ஜெபிக்கிறேன். அன்பானவர்களே, அசுத்தத்தை அல்ல, பக்தர் பாடினார், பாருமேன் தந்தையே உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன், தேவா பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். அதை நீங்கள் விரும்பும் போது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்குவார். இட் பியூரிஃபைஸ், இட் illuminates, இட் ஸ்ப்ரெட். வெளிச்சம் தரும், பரவும், பலன் தரும். அன்பான தேவ பிள்ளையே, அது வரும்போது கவனிங்க, கசப்புக்கள் மாறும், விரோதங்கள் மாறும், மன அழுத்தங்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையை புது வடிவம் பெறும். திரும்ப சொல்லுகிறேன், கோபங்கள் மாறும், உங்களுடைய மன அழுத்தங்கள் மாறும். அதாவது அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், ஒரு பாரணைந்த வாழ்க்கை லகுவாய் மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதுக்கு தேவை தேவனுடைய அக்கினி. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய வேலைப்பாடு விளங்கும். சொல்லிக்கொள்ளலாம். தேவன் சொன்னார், அவர் வரும்போது, மத்தேயு 3:11, அவர் அக்கினியினால் உங்களை நிரப்புவார். நாளிலே என் அன்பு தேவ பிள்ளையே, அக்கினியில் நடப்பது வேறு, அக்கினியாய் வாழ்வது வேறு. அக்கினியில் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் தேவங்களோடு இருக்கிறார். அந்த அக்கினி உங்களை அழிக்க அல்ல, உருவாக்க. இதைத்தான் பேரில் வாசிக்கிறோம். உங்கள் நடுவில் பற்றிய அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், அந்த ஃபயர் ஆஃப் காட், நாட் டு கன்சியூம் யூ. அது உண்மைதான், கன்சியூம்.
and also it makes to illuminate. உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். இந்த ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கவனியுங்கள். அந்த தேவனுடைய அக்கினி உங்களுடைய வாழ்க்கையில் பங்காய் பாகமாய் மாற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். illuminates, consumes, spread. ஆண்டவரே, எங்களுக்குள்ள அக்கினி அநேகருக்கு பரம்பட்டும். அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும தாகம், அந்த ஆத்துமாவில் இருக்கிற அந்த வேதனை, அந்த எங்களுடைய அக்கினி அநேகரை இம்பேக்ட் பண்ணணும். ஆண்டவரே, அதற்கேற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு சகாயம் பண்ணும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். அது நாமமையே படட்டும். நன்மைகளால் நிரப்பும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.